अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णं श्रयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि चित्ताकृष्टिप्रवीणैः अभिलपनशुभैः स्पर्शवाञ्छान्दुहानैः आतन्वानैर्दृदृक्षां श्रुतिहितसहितैः आत्मनित्यादरार्हैः विश्लेषाक्रोशकृद्भिः स्मरदरतिकरैः दत्तसायुज्यसङ्गैः कुर्वाणैर्बाललौल्यम् மிளிதகுணகணைः நித்யதிருஷ்யாங்கமாக அப்படின்னு பிரம்மணோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியிலே முடியானேன்ற திருவாய்மொழிக்கு சாதிச்சாரே. நித்தியமாக சதா சர்வ காலமும் திருஷ்யமாக அவனை காணணும் அப்படின்ற திருமேனியை உடையவனாக இருக்கான். அதில் பாரிச்சு இருந்தால் நம்முடைய கரணங்கள்லாம் இந்திரியங்கள்லாம் லௌகிக சுகத்தில் போய் இழியாது பகவான் விஷயத்திலேயே ஈடுபட்டு நம்முடைய உத்தரகிருத்தியம் நன்னா நடக்கும். அது மாதிரி உத்தரகிருத்தியத்தை நன்னா பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னார். இந்திரியங்கள்லாம் பட்டி புகாமல் கண்டபடி மற்றதெல்லாம் போய் ஈடுபட்டு இது பண்ணாமல் உத்தரகிருத்தியம் நன்னா செவ்வனே நடக்கணும் அப்படின்றத சாதித்தார். இப்படியான திருமேனி நித்திய திருஷ்ய அங்கமாகன்னு சொன்னார். இப்படியான மிளித குணகணைகி அப்படி எல்லாரும் ஏற்றக்கூடியதான குணகணங்களை உடையவராக இருக்கக்கூடிய அந்த எபெருமான் திருமையை அப்படி வச்சுட்டுருக்கான், நித்தியமாக கண்டு கழிக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னார். அப்படியான இது மேலேயே அதுக்கு மேலே என்ன சொன்னார், சாஸ்திரியமாக தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி இருக்கிற கைங்கரியத்தை அந்த காரணங்களை கொண்டு சாஸ்திரியமாக தான் நம்ம பண்ணணுமே தவிர அசாஸ்திரியமாகலாம் பண்ணக்கூடாது. கைங்கரியங்களை சாஸ்திரப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னார். இப்போது இந்த நித்திய திருஷ்யமாக இருக்கக்கூடிய அங்கத்தை உடைய எம்பெருமான், திருமேனியுடைய எம்பெருமான் நமக்கு எது மூலமாக நமக்கு எளிதாக அனுபவித்து கிடைப்பான் அப்படின்னு சொன்னால் அர்ச்சாவதாரத்தினால. அதனால் உத்தர காலத்தில் இந்திரியங்கள் பட்டி புகாமல் எம்பெருமான் விஷயத்தில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி எம்பெருமானை பார்க்கணும், எம்பெருமானை தொழணும், எம்பெருமானை கேட்கணும் பெருமைகளை அப்படின்னு இருக்கணும்னு சொன்னது. அது சாஸ்திர முறைப்படி இருக்கணும்னா சரி. அப்படிப்பட்ட இது எந்த இடத்துல நாம் கைங்கரியம் பண்ணுறது அப்படின்னா அர்ச்சாவதாரம் தான். பின்னானார் வணங்கும் சோதியாக இருக்கக்கூடிய அர்ச்சாவதாரத்துக்கு தான் நாம் கைங்கரியம் பண்ணணும். அர்ச்சாவதாரத்துக்கு நாம் கைங்கரியம் பண்ணணும்னா அப்படின்னு மேலே சாய்க்கிறேன். அந்த அதனால தான் சாஸ்திரியமாக பண்ணணும்னு சொன்னார். இல்லை, சாஸ்திரியமாக பண்ணணும், இது அர்ச்சாவதாரத்துக்கு பண்ணணும்னு அதுக்கு அடுத்தது சொல்கிறேன். அந்த அர்ச்சாவதார கைங்கரியம் எப்படி பண்ணணுன்றதுனால தான் சாஸ்திரிய நியமனாதிகாரத்தில் நாம் முன்னே பார்த்தோம். சாஸ்திரத்தை தழுவி நாம் வர்த்திக்கணும்ன்றது தான் உகந்த திவ்யதேசங்களில் அமுதுபடி திருமாலை திருவிளக்கு முதலில் உண்டாக்குதல் அப்படின்னு சொன்னார். அதனால் அர்ச்சாவதாரம் தான். பெருமாள் 5 நிலையான ரூபங்கள் கொண்டிருக்கான். பரம், வியூகம், விபவம், ஆர்த்தம், அர்ச்சைன்னு. பரம்ன்றது சதைக ரூபாயன் என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பரமபதத்தில் இருக்கக்கூடிய திருமேனி. வியூகம்
வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்னா அனிருத்தாதிகள். அதுக்கப்புறம் விபவம் நாட்டை அழித்துய செய்து நடந்தம கேட்டுமே அப்படின்னு நமக்கெல்லாம் நல்வழிப்படுத்துறதுக்காக தானும் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சிருஷ்டியில் இருக்கக்கூடிய ஜந்துக்களை அவதரித்து மனுஷாதிகளை அவதரித்து நமக்கு இதெல்லாம் காண்பிச்சா. அப்படிப்பட்ட விபவாவதாரம், அந்த விபவாவதாரத்தை அன்னைக்கு இருந்தவா சேவிச்சா. பின்னாலே இதிகாச புராணங்கள் மூலமாக அதை நாம் தெரிஞ்சுட்டுருக்கோம். அவளுடைய பெருமை நமக்கு அவர்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள் நல்வழிகள் காட்டுறதுலாம் நாம் தெரிஞ்சுக்கிறோம். யார் பக்தியோகம் பண்ணுறாளோ அவளுக்கு இழிவார்க்கு துறையாக அந்தர்யாமி ரூபம், நாம் பிரபத்தியை பண்ணக்கூடியவா. அதனால் நமக்கு என்னென்ன அர்ச்சாவதாரம் தான் எல்லாருக்கும் எளிதாக இருக்கக்கூடிய அர்ச்சாவதாரம். இந்த அர்ச்சாவதாரத்துக்கு தான் நாம் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சாய்க்கிறார். இப்போது அதில் அர்ச்சாவதாரத்துக்கு கைங்கரியம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு சந்தேகம் வரும். பொதுவாக அர்ச்சாவதாரன்றது நாம் நம்ம முன்னோர்கள் பண்ண விக்கிரகாதிகள் தானே, பஞ்சலோகாதிகளை கொண்டு. அது எப்படி எம்பெருமான் அதில் குடிகொண்டிருப்பான்? அதாவது அப்படின்னு சொன்னால் அவதார ரகசியத்தில் சொல்லியிருக்கா. அதாவது எல்லா அவதாரத்துலேயும் அதிகச்ச சுபாவத்தானு தன்னுடைய பெருமையை எப்போவுமே விடாதவனாக தான் இங்கே வந்து அவதரிக்கிறான்னா ராமகிருஷ்ணாதிகளாக அவதரிக்கக்கூடிய இது மாத்திரம் இல்லை, விபவ அவதாரம் மாத்திரம் இல்லை, எந்த அவதாரமாக இருந்தாலும் அவன் வந்து அதிக சுவாவம், தன்னுடைய சுவாவத்தை விடாது. அதனால் அர்ச்சாவதாரத்துலேயும் தன்னுடைய சுவாவத்தை விடாமல் அந்த பரத்வாதிகளை எல்லாம் விடாமல் அவன் கொண்டிருக்கிறவன் அப்படின்றது. அதுக்கு பிரமாணம் என்ன சொல்கிறதுன்னா, நித்திய சித்தே ததாகாரே தத்பரத்வே ச பௌஷ்கரா யஸ்யாஸ்தி சத்தா ஹிருதயே தஸ்யாசௌ சந்நிதிம் விரஜேத் அப்படின்னு சொல்லிருக்கு. நித்திய சித்தே ததாகாரே தத்பரத்வே ச பௌஷ்கரா யஸ்யாஸ்தி சத்தா ஹிருதயே தஸ்யாசோ சந்நிதிம் விரஜேத். பௌஷ்கரனே, நித்திய சித்தே எப்போதும் இருக்கிற, தது ஆகாரே எம்பெருமானுடைய திருமேனி விஷயத்திலையும், தத் பரத்வேச்சா அவன் எல்லாருக்கும் மேற்பட்டவன் என்ற விஷயத்திலையும், யஸ்யாஸ்தி சத்தா ஹிருதயே எவனுடைய ஹிருதயத்தில் தத்பரத்வேச்ச அதாவது எப்போதும் இருக்கிற எம்பெருமான் திருமேனி விஷயத்திலையும், தத்பரத்வே அவன் எல்லாருக்கும் மேற்பட்டவன்ற விஷயத்திலையும், யஸ்யாஸ்தி சத்தா ஹிருதயே எவனுடைய மனசில் இப்படியே மாறுபடாமல் அந்த எண்ணம் இருக்குதோ, சத்தா ஹிருதயே யஸ்யாஸ்தி தஸ்ய அசௌ சந்நிதிம் விரஜேத். தஸ்ய அசௌ அவன் பக்கத்தில் சந்நிதிம் விரஜேத் அந்த எம்பெருமான் சாநித்தியத்தை கொள்ளுவன். அதனால் எப்போது இருக்கிற எம்பெருமான் திருமேனி விஷயத்திலையும் இந்த எம்பெருமான் தான் எல்லாருக்கும் மேற்பட்டவன் அப்படின்ற விஷயத்திலையும் எவனுக்கு ஸ்திரமான எண்ணம் இருக்குதோ அவன் அருகில் எம்பெருமான் சந்நிதி கொள்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
அப்போ அதனால் அவன் அருகில் சன்னதி கொள்கிறான்னா என்ன அர்த்தம்? அவன் ஒரு பிம்பத்தை பண்ணி வச்சான்னா அந்த பிம்பத்தில் பெருமாள் சாநித்தியம் கொள்கிறான் அப்படின்னு அர்த்தம். அது எப்படி ஒரு பிம்பத்தை பண்ணி வச்சுட்டா சாநித்தியம் வருமா அப்படின்னு ஒரு அதுக்கு மேலேயும் ஒரு கேள்வி வரும். அதனால் என்ன அப்படின்னு சொன்னால், யதா யதா சாமுத்ர அம்போப்தேஹே ஸ்பிருஷ்டம் ஏத்தி உபவோக்யத ததைவ ஹி மனுஷ்யாணாம் பக்தைஹி சம்பாவிதோ அரிஹி யதா சாமுத்ரம் அம்போப்தேஹ பிருஷ்டமேத்யு உபபோக்யதாம் ததைவ ஹி மனுஷ்யாணாம் பக்தைஹி சம்பாவிதோ ஹரிஹி. யதா எப்படி கடல் நீரை சாமுத்ர அம்போப்தேஹே பிருஷ்டமேத்யுபபோகதாம், அந்த கடல் நீரை மேகங்கள் என்ன பண்ணுறது, முகந்து கொண்டு மழை பெய்யறது. அது என்ன ஆறுது அப்படின்னு சொன்னால் உபபோக்கியதாம், எல்லாரும் அந்நீரை பருகத்தக்கதாக பண்ணி மழை பெய்யறது. கடல் நீரை மேகங்கள் முகந்து உப்பாக இருக்கிற ஜலத்தை அம்போப்தேஹே யதா சமுத்திரத்திலேருந்து அம்போப்தேஹே அந்த மேகங்கள் பிருஷ்டமேத்யுபபோகதாம் எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி அது மழை பெய்யறது. ததா ஹி அதுபோலவே மனுஷ்யானாம் பக்தைஹி சம்பாவிதோ ஹரிஹி, அதுபோல தான் அர்ச்சா வடிவில் எம்பெருமான் என்ன பண்ணுறான், பக்தர்களால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன் எல்லாரும் கைங்கரியம் பண்ணக்கூடியவனா கைங்கரியம் பண்ணி அனுபவத்தக்கதான் ஆகிறான். உப்பான மழை ஜலம், அதான் உப்பான கடல் ஜலமாகப்பட்டது மேகங்கள் முகந்து கொண்டு வரதுனால எல்லாருக்கும் உபயோகப்படுற நல்ல ஜலமாக ஆறுதோ, அதுபோல பக்தர்களால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட எம்பெருமான் இருக்கான அர்ச்சாவடியில் இருக்கிற எம்பெருமான் எல்லாரும் கைங்கரியம் பண்ணுறா மாதிரி யாரோ ஒருத்தர் பிரதிஷ்டை பண்ணுறா, அதுக்கப்புறம் எல்லா நாளும் பின்காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாளும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான கைங்கரியம் எம்பெருமானுக்கு பண்ணி அனுபவிக்கிறார். ஆன மாதிரி யாரா அப்படின்னும் சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் ஒரு அதிகாரியாகப்பட்டவன் பெருமாளை பிரதிஷ்டை பண்ணான்னா கூட மற்ற எல்லாரும் கைங்கரியம் பண்ணும்படியாக கைங்கரியம் பண்ணி அனுபவிக்கும்படியாக அவன் ஆகிறான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி சொல்லச்சே அப்போது சரி, அவன் இது மாதிரி எம்பெருமான் யார்
எம்பெருமானுடைய திருமேனியிலையும் திருவுருவத்திலையும் அவனுடைய பரத்துவத்திலையும் மாறாத எண்ணம் கொண்டிருக்காளோ அவள் பக்கத்தில் எம்பெருமான் வரா. அவள் பக்கத்தில் வரான்னா அவள் பிரதிஷ்டை பண்ண, அப்படிப்பட்ட மகான்கள் பிரதிஷ்டை பண்ண பிம்பத்தில் எல்லாரும் கைங்கரியம் பண்ணுறதா, கைங்கரியம் பண்ணி அனுபவிக்கிறதா ஆகுது அப்படின்னு. அப்படியானாலும் அந்த எம்பெருமானுக்கு, அதாவது பரரூப எம்பெருமான் போல யுவாவதாரங்களில் சரித்திரம் மூலமாக பார்த்துருக்கோம். ராமகிருஷ்ணாதிகள்லாம், ராமகிருஷ்ணன் சும்மாதிகள்லாம் அதிசயித்தமான பெருமைகளை, அவனுடைய பெருமையை விடாத அஜகத் சுவாவனா இருந்தான்றது புராணங்கள் வாயிலாக தெரிஞ்சுக்கிறோம். இங்கே எப்படி அப்படின்னா, சர்வாதிசாயி ஷாட்குண்யம் சம்ஸ்திதம் மந்திரபிம்பயோ மந்திரே வாச்சாத்மனா நித்யம் பிம்பேது கிருபயாஸ்திதம் அப்படின்னு பிரமாணம் சொல்கிறது. சர்வாதிசாயி ஷாட்குண்யம் சம்ஸ்திதம் மந்திரபிம்பயோ, மந்திரங்களில் சொல்லக்கூடியதானே ஷாட்குண்யம் இருக்குதே எம்பெருமானுக்கு. எம்பெருமானுக்கு சொல்லப்படக்கூடிய பகவான் அப்படின்னு ஏன் அவனுக்கு பேருன்னா 6 குணங்களை கொண்டவன். ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு இந்த 6 குணங்கள் யாரிடத்தில் இருக்கோ அவன்தான் பகவான். மற்றவர்கள்லாம் பகவான் இல்லை, உபச்சாரத்துக்கு பகவான்னு சொல்கிறோம். வாழலாம் ஏதோ ஒரு ஏகதேச பெருமையை கொண்டு. அதனால் சர்வாதிசாயி ஷாட்குண்யம் சம்ஸ்திதம் மந்திரபிம்பயோ, எம்பெருமானுக்கு 6 குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதே சாஸ்திரங்கள். அது மந்திரபிம்பயோஹோ, அர்ச்சாவதாரத்தில் எழுந்திருக்க பிம்பம் இருக்குதே, அந்த மந்திரத்திலையும் 6 குணங்கள் உடைய எம்பெருமான் இருக்கான். அர்ச்ச வடிவத்தில் எழுந்தருள் இருக்க மந்திரத்தில் சொல்லக்கூடிய 6 குணங்கள் அர்ச்ச வடிவில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்கிறது. சர்வாதிசாயி ஷாட்குண்யம். ஆமாம், அதனால் அவன்தான் சர்வ அதிசயத்தை உடைய ஷாட்குண்யம். அதான் அவன்தான் பகவான், மற்றவர்லாம் இல்லைன்னு சொன்னமே அதுதான். சம்ஸ்திதம் மந்திரபிம்பயோஹோ அப்படின்னு. அதனால் 6 குண பூர்த்தியே உடையவனா இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டபடிக்கு பிம்பத்திலையும் இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி இருந்ததுன்னா பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம் தெய்வத்தன் தேவதானாஞ்சா அப்படின்லாம் சொல்லியிருக்கே. இவனுக்கும் அந்த அர்ச்சாவதாரத்துக்கும் அந்த மாதிரி பவித்திரமாக்கக்கூடிய தன்மை, மங்கள வஸ்துக்கெல்லாம் மங்களமாக இருக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் உண்டோ அப்படின்னா, ஆபீட்டான் மௌலி பர்யந்தம் பசியத புருஷோத்தமம் பாதகான்யாசு நஷ்யந்தி கிம் புனஸ்து பாதகம் அப்படின்னு அவன் ரொம்ப பாவனத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கான், பரிசுத்தமாக்கக்கூடிய தன்மையாக இருக்கா. ஆபீட்டான் மௌலி பர்யந்தம். பெருமாளை என்ன இது விக்கிரகமும் இல்லை, அதனால் பெருமாள் திருவடிக்கு கீழே பீட்டம் இருக்கும். அந்த ஆபீட்டான் அந்த பீட்டத்திலிருந்து திருமுடி பர்யந்தம் கிரீட்டம் பர்யந்தம் பஷ்யத புருஷோத்தமம். யார் ஒருத்தன் புருஷோத்தமனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை சேவிக்கிறானோ பாதகானியாசு நஷ்யந்தி. பஞ்சமகா பாதகங்கள்லாம் சீக்கிரம் ஆசு நஷ்யந்தி, பாதகானி ஆசு நஷ்யந்தி கிம் புனஸ்து பாதகம். அந்த மாதிரி பெரிய பஞ்ச மகாபாதங்கள் எல்லாமே போச்சே, சின்ன சின்ன பாபங்கள்லாம் போகிறதுக்கு கேள்வி கேட்கணுமா? ஒன்றும் சொல்லவே வேண்டாம், தானாக போயிடும். அதனால் எம்பெருமானுக்கு அந்த பாவன தமத்துவம், அதாவது எம்பெருமான்னா என்ன, அர்ச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு பாவன தமத்துவம்.
யார் ஒருத்தன் எம்பெருமானை உயர்த்தியாக நினச்சி அதில் சந்தேகம் இல்லாத இருக்கானோ அவனிடத்தில் அவன் சந்நிதி கொள்கிறான். அதாவது அவன் பண்ணி வைக்கிற விக்கிரகத்தில் குடிக்கொள்கிறான். அப்படி அவன் ஒரு பக்தன் மகாபக்தன் அது மாதிரி எழுந்துருளை பண்ணான்னா பல பேரும் அங்கே கைங்கரியம் பண்ணுறா போல மேகங்கள் எப்படி சமுத்திர ஜலத்தை எல்லாருக்கும் உபயோகமாக உமிழுதோ அதே மாதிரி இந்த எம்பெருமான் எல்லாருடைய கைங்கரியத்தையும் ஏற்றுக்கிறான். இந்த பக்தன் பண்ணின விக்கிரகத்தில் இருக்கிற எம்பெருமான். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் பகவானுக்குன்னு மந்திரங்களில் சொல்லப்பட்ட குணங்கள் இருக்குது. 6 குணங்கள். எல்லாரை காட்டிலும் மேம்பட்டு விளங்கக்கூடிய எம்பெருமான் 6 குணங்களை உடையவன் சொல்லிருக்கேன். அந்த 6 குணங்களும் இந்த பிம்பங்கள்லேயும் இந்த பிம்பத்திலையும் திருமேனி அதாவது அர்ச்சாவதார திருமேனியிலையும் 6 குணங்களும் பூர்த்தியாக இருக்கின்றன. அப்படி 6 குணங்களும் பூர்த்தியாக இருந்தால் எம்பெருமான் பரம பவித்திரனா நம்மலாம் பரிசுத்தமாக்கணுமே. அந்த எம்பெருமானுடைய திருமேனி சேவை அப்படின்னா ஆபீட்டான் மௌளி பரியந்தம் பசியத புருஷோத்தமம் பாதகானி ஆசுனசியந்தி. இந்த மகாபாதகங்கள் எல்லாமே சீக்கிரம் போயிடும். கிம் புனஸ்தோபாதம் சின்ன சின்ன பாபங்கள்லாம் போகிறதுக்கு கேட்பானே அப்படின்னு. இதுக்கு மேலேயும் அந்த எம்பெருமானுக்கு உள்ள அர்ச்சாவதார திருமேனிக்கு உண்டானதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சாய்க்கிறார். அதை நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீநிதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாசிரயம் ஸ்ரீவத்சவம் சத்யலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.